வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்டு ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்னைக்கு 24 புதன்கிழமை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நிறைய விதத்துல நம்ம ஜாதகங்கள் பார்க்குறோம், பிறந்த நேரத்தை வச்சு, அப்புறம் சோழி பிரசன்னம், அந்த மாதிரி எல்லாம். டேரட் கார்டு என்ன அப்படின்னா, டேரட் கார்டு அப்படிங்கிறது அந்த நிமிஷத்துக்கான பலனை சொல்லும். ஆனால் கரெக்டாக இருக்கும். அந்த நிமிஷத்துக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தையும் வச்சுமே அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு இருக்கிற பலன் அது கூட ஷூட் ஆகும். அந்த நிமிடத்துக்கான பலனை பார்க்கறதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். 99% அக்யூரேட்டாக இருக்கும். இன்றைய பலன் சொல்லலாங்க. இன்னைக்கு 24/9/2025 புதன்கிழமை. இன்னைக்கு எடுத்தோடனே நம்ம சந்திராஷ்டமத்தை பத்தி சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ்க்காக தான். இன்னைக்கு பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு சந்திராஷ்டமம். அவங்க கொஞ்சம் வேலைகளை நிதானமா செஞ்சுக்கணும். மற்றபடி இன்னைக்கு மேச ராசிக்கான பலன். மேச ராசிக்கு கார்டு நம்பர் 7 த சேரியட் வந்திருக்குங்க. அதாவது அவங்க இன்னைக்கு அவங்களோட மனநிலை டபுள் மைண்டடா இருக்கும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கறத யோசிப்பாங்க. ஒரு குதிரை 2 குதிரை 2 பக்கம் போச்சுன்னா நம்ம போக வேண்டிய இடம் போய் சேர முடியாது. அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய சின்ன சுச்சமும் இருந்து மட்டும்தான் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. இப்ப ரிஷபம்க்கு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட், இது நம்ம சஃபல் பண்ணும்போது அது அந்த டைமுக்கான இது நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். 7 டைம்ஸ் நம்ம சஃபல் பண்ணணுங்க. இன்னைக்கு ரிஷபமுக்கு வந்திருக்கிறது கார்டு நம்பர் 13 த டெத் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு இன்ட் கொடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு தான நாள். அப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் வாகனத்தில் போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் புதுசாக செய்யும் போதோ அதை கொஞ்சம் இன்னைக்கு தவிர்த்துருங்க. அது மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்னைக்கு வேண்டாம், அவ்வளோதான். மிதுனம்க்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 9 த ஹெர்மிட் வந்திருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம் நிறைய இருக்கு, கடவுளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய இருக்கு. எதை செஞ்சாலும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நீங்க உங்க வேலையோ படிப்போ எந்த விஷயத்துல முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கடவுளை வேண்டிட்டு எடுங்க, கண்டிப்பா நடக்கும். கடவுள் அப்படின்னு நம்புறவங்களுக்கு கடவுள், நம்மளுக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க அவங்கள நினைச்சிட்டு எடுங்க. கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 19 த சன் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்குது. அவங்க எந்த வேலை எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அவங்க அதுக்கு முன்னாடி தகப்பனார் இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க அவங்கள கும்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான வெற்றி அவங்களோடையே வரும். சிம்மம்க்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 5 ஹீரோ பேண்ட் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த கார்டு வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இது எங்கள் கடவுள்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், இதெல்லாம் நாங்கள் இந்த கார்டை தான் நாங்கள் சொல்கிறோம். இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் இன்னைக்கு. அது கரெக்டாக கார்டு வந்திருக்கனால இதை பற்றி பேசுகிறேங்க. இந்த கார்டு அப்படிங்கிறது வந்தாவே நம்மளுக்கு கடவுள் துணை நிற்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இன்னைக்கு அவங்க சிம்மம் ராசிக்கு கடவுள் துணை இருக்குது. அவங்க வேலைகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நிதானமாக பண்ண சொல்லுங்கள். எதை எடுத்தாலும் நிதானமாக பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ராசி கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு கார்டு நம்பர் 4 த எம்பரர் வந்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் போகிற வேலை, நீங்கள் மார்க்கெட்டிங் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரே விஷயந்தான், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கரெக்டாக உபயோகிச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அது வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இந்த ராசிக்காரங்க பேசுகிற வார்த்தையை நிதானமாக பேசுங்க. நிதானமானு சொல்லலை, நீங்கள் நல்ல வார்த்தை தான் பேசிங்க, அது கெட்ட வார்த்தையாக போய் முடியும். தேவையில்லாத வம்பு சண்டை வரும். மற்றபடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அது நல்லா நிறைய சேல்ஸ் எடுப்பீங்க. அந்த மார்க்கெட்டிங் டேலண்ட் நல்லா இருக்கும். பட் இந்த வார்த்தைகளை மட்டும் பிரயோகிக்கிறது பார்த்து பிரயோகிங்க. அடுத்தது துலாம்க்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. துலாம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 6 த லவர் கார்டு வந்திருக்கு. இன்னைக்கு பணம் வரவு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இல்லை காதலாக இருக்கட்டும், எல்லாமே கைகூடும். இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்குங்க. விருச்சிகம்க்கு பாருங்கன்னா கார்டு நம்பர் 4 த எம்பரர் வந்திருக்குங்க. ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். உடனே இப்படி ஆரம்பிச்சோடனே பெருசாக ஆகாது. நிதானமாக தான் அது சக்ஸஸ் கொண்டு வரும். பொறுமையாக இருக்கணும். இன்னைக்கு நாள் அவங்களுக்கு பொறுமையாக இருக்கணும். தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்கலாங்க.
கார்டு நம்பர் 12 த ஹேங்க்டு மேன் அப்படின்னு வந்திருக்கு. த சாக்ரிஃபைஸ் மேன் சொல்லுவான். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு புது முடிவும் எடுக்காதீங்க, அது அப்படியே போகட்டும். மற்றபடி நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா அது லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். கணவன் மனைவி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. மகரம். மகரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க கார்டு வந்து கார்டு நம்பர் 15 த டெவில் கார்டு. டெவில் கார்டு என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத நட்பு, அது யாராவது வந்து பேசுனாங்க தேவையில்லாமல் உங்களை வந்து அணுகுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்களால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வரும். மற்றபடி பண வரவு நல்லாயிருக்கும். அதாவது கணக்கில் இல்லாத பணம் சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இதில் ஏதாவது போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மற்றபடி வியாபாரம், ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கும்பம். கும்பம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 5 த ஹீரோபேண்ட் அப்படின்ட்டு ரொம்ப டிசிப்ளின் பர்சனாக இருப்பீங்க. ஆனால் என்ன உங்களோட படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அது வந்து கண்டிப்பாக மறுபடியும் ஒரு புது படிப்பு படிக்கலாம். படிச்சுட்டு இருக்க பசங்க நல்லா படிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மாறுதலான நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு தேடி வரும். கடவுளோட ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடவுளே உங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தால் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மீனம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் வர்றதுனால கொஞ்சம் அவங்களோட வேலைகளில் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பித்தா 2.5 டேஸ்க்கு இருக்கும். அது கொஞ்சம் அவங்க பார்த்து நடந்துக்கணும். அவங்களுக்கு கார்டு நம்பர் 2 வந்திருக்கு. சந்திரன் அதாவது த ஹை பிரிஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்த மாற்றுறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா நடக்கும். இல்லை வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போகும்போது கொஞ்சம் தேவையில்லாமல் அலைச்சல்கள் இருக்கும். இன்னொருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் உங்களோட சுயமாக எடுங்க. யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனாலுமே அதை கேட்டுக்கங்க, அதன்படி முடிவு எடுக்காதீங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.